Hi guys, welcome back to our channel. We are two states. Sabarish from Tamil Nadu. Monica from Pollachi. தாரத்தின் பாரங்களோட எத்தனாவது எபிசோடுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம்? இது எபிசோட் 4 சீசன் 1. இந்த क्वेश्चंस எல்லாம் போயிட்டு உங்க ஸ்பவுஸ் கிட்ட கேக்குறீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லனா போய் கேட்டு சண்டை போடக்கூடாது, சண்டையெல்லாம் முடிக்கணும். ஸோ இனியோட எபிசோடோட கொஷின்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் வச்சிருக்கேன். இன்னைக்கு சுத்தமாக காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது, ஓகேவா? லாஸ்ட் டைமே உன்னோட எக்ஸோட ஸ்டோரி சொல்லும் போது நீங்கள் ஏன் உன்னை சிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட பேக் ஸ்டோரி, ஃபுல் ஸ்டோரி அண்ட் ஃபன்னி ஸ்டோரி எல்லாமே எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சிரிக்கிறது சகஜம், இது ஹியூமன் திங். அவங்கள மென் பண்ணி சிரிக்கல, எக்ஸாக்ட்லி ஹர்ட் பண்ணனும்ங்கறதுக்காக சிரிக்கல. அதுல இருக்கிற ஃபன்னி திங்ஸ் வந்து அப்ப ஞாபகம் வந்திருக்கு அவளுக்கு. ஆமா, அதனால நினைச்சு சிரிச்சிருக்காங்க. யா, அப்படிதான் சிரிப்பேன். What was the first thing you noticed about me? நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னை பற்றி நீ என்ன விஷயத்தை நோட்டீஸ் பண்ண? I want decent answers. This is a very family channel. அதனால decent answer பண்ணு. பார்த்துட்டு இருந்தேன். லைக் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தாங்க, இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து ஒரு கம்பெனில செலக்ட் ஆயிட்டோம். என்ன ஒரு கம்பெனி, டிசிஎஸ்ல செலக்ட் ஆனோம். எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, டிசிஎஸ் செலக்ட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 10 days டிசிஎஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியும். 10 நாள் ட்ரைனிங் வைப்பாங்க. ஒரு பிரான்ச்ல போட்டு ஒரு பேட்சுக்கு வந்து ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்றது, அது என்ன செஷன்? ஐஎல்பி, இனிஷியல் லேர்னிங் ப்ராசஸ் ஆகும் சம்திங். அது வந்து சும்மா ப்ராசஸ் பத்தி இருக்காது, ஜஸ்ட் ஒரு கம்பெனி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு 10 நாள் அந்த மாதிரி ஃபன்னாக போவோங்க. அதில் வந்து எங்களை போட்டாங்க, அதில் இவங்க இருந்தாங்க. அப்போ வந்து இவங்க வந்து ரொம்ப சீன் போட்டுட்டு இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருந்தாங்க. டீம்ல இன்னொரு பொண்ணு இருந்துச்சு, அதுவும் இங்கிலீஷ்ல கதை சொல்ற. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பத்தி என்ன பார்த்தேன், என்ன நோட்டீஸ் பண்ண டக்குன்னு பார்த்தேன். அவங்க நோட்டீஸ் பண்ணது வந்து அவங்க ரொம்ப இங்கிலீஷ் பேசிட்டு இருந்தாங்க, அதை தான் நோட்டீஸ் பண்ணேன். Who do you think was more nervous on a first date? As such first date ன்னு எங்களுக்கு எதுவுமே இல்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேர் கூட வெளியே போகும்போது அவர் பேசிக்க ஆரம்பிக்கும் போது யார் வந்து ரொம்ப நர்வஸாக இருந்தா நீ ஃபீல் பண்ற? நானா நீயா? நமக்குள்ள பேசிக்கிறது, ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்றதுக்கு யார் நர்வஸா இருந்தா? எனக்கு நர்வஸ்லாம் எனக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இவங்களுக்கு தான் நர்வஸ் இருந்துருக்கு. I feel he was nervous. ஓகே, எனக்கு கிடையாது, நர்வஸ் கிடையாது. நான் வந்து கான்ஃபிடென்ட்டா தான் இருந்தேன். நர்வஸ் பண்ணி தயங்கிலாம் எதுவும் நான் பேசல, கேட்கல. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் அந்த டைம். ஓவர் கான்ஃபிடென்ட், அது பேர் கான்ஃபிடென்ட் இல்ல. What assumption did you make about me that turned out to be false? Okay, இந்த பொண்ணு இவ இப்படி தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன அசம்ப்ஷன் பண்ணிருப்பாங்க. சம சீன் போடும், இதெல்லாம் நம்மகிட்ட பேசவே பேசாது அந்த மாதிரி. லைக் இப்போ ஒரு உங்க கிளாஸ்லயா இருக்கட்டும், ஸ்கூல்லையா இருக்கட்டும், காலேஜ்லயா இருக்கட்டும், லைக் ஒரு பொண்ணு இருக்கும், திமிரு பிடிச்சது, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, சீன் போடும், இவளை என்ன பண்ணாலும் நம்மளால கரெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தாட். அப்படிதான் இவங்க இருந்தாங்க. என்னடா இந்த பொண்ணு இங்கிலீஷ்லேயே பேசுது, பயங்கர பெரிய வீட்டு பொண்ணு, லைக் ரொம்ப கெத்தா இருக்கு, நம்மளுக்குலாம் வாய்ப்பே இல்லை, நம்மளுக்குலாம் பேசவே பேசாது, மனுஷனாவே மதிக்காது இதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பழகினதுக்கு அப்புறம் தெரிஞ்சு இது ஒரு புஷ் பீஸ், இது அதெல்லாம் டம்மி பீஸ் இது, சரிங்களா? அது சும்மா அது ஒரு வெத்து வேட்டு, அது அவுட்டு வந்து வெளியே பலாப்பழம் மாதிரி, உள்ள வந்து பலாசோளம் மாதிரி. ஸோ உள்ள ஸ்வீட்னஸ், வெளியே வந்து அப்படிதான் இருக்கணும் பொண்ணுங்க, அப்ரோச்சபிளா இருக்க கூடாது. அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு வீடியோல ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன ஹிந்தி பொண்ணுங்களும் அவ்வளவு கெத்தா, நீங்க தமிழ் பொண்ணுங்களுக்கு கீழ்த்தனமா. நாங்க எங்கேயுமே தமிழ் பொண்ணுங்களை கீழ்த்தனமா பேசவே இல்லை. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், போன வீடியோல இவங்க நேம்ஸ்னு சொன்னாங்களா, அந்த நேம்ஸ் எல்லாமே தமிழ் பொண்ணுங்க தான், சரிங்களா? ஆனா எல்லா தமிழ் பொண்ணுங்களையும் இவனை கோத்து விட்டுருச்சு. இந்த ஹிந்தி பொண்ணு தான் வாழ்க்கை கொடுத்துருக்கு. ஓஹோ, நான் தான் உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன், எங்க ஊர்ல உன்னை வாழ வைக்கிறேன். இது இந்த ஊர்ல ஆமா, வேலை செய்யற ஊர்ல தப்பு சொல்லக்கூடாதுங்க. பட் அதுக்கும் இந்த ஊர்லாம் ஒன்றும் சோறு போல, நான் இங்கே உட்காந்து நோகாம வேலைக்கு போகிறேன். எங்கேயுமே நாங்கள் அவங்கள டிகிரேட் பண்ணணும்னு இல்லை. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க எங்களை பற்றி என்ன நினைச்சாங்க, ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு அப்படிங்கிறத அவங்க என்ன நினைச்சாங்க, அவங்க எங்களுக்கு வெத்துன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தான் அவங்க சொன்னாங்க. அதனால அவங்க வெத்துன்னு அவங்க சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன, ஒரு பொண்ணு இருக்கு, தமிழ் பொண்ணு இருக்கு, நார்த் இந்தியன் பொண்ணு. தமிழ் பொண்ணுகிட்ட நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணி பேசிடலாம். அம்மா என்னம்மா சாப்பிட்டியா, நல்லா இருக்கு, இதுகிட்ட ஹாய்ஜி கேவா கானா காளி அப்படின்லாம் உன்னால பேச முடியுமா? பட் இந்த பொண்ணு தமிழ் பேசுது அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோ. ஓகே, இதுவும் ஒரு கொஸ்டின் வச்சுக்கலாம். நான் ஹிந்திக்கார பொண்ணுன்னு உனக்கு தெரியும், பட் நான் தமிழ்ல இவ்வளவு நல்லா பேசுவேன்றதும் உனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சா? ஷாக்கிங் வந்து லைக் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா இது எடுத்தவொன்னே பேசுச்சு, தமிழ்ல தான் பேசுச்சு. லைக் எனக்கு அவ்வளோ பெருசாக ஷாக்கிங்காக இல்லை. உங்களுக்குலாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரியும் எப்படி இவங்க நல்லா தமிழ் பேசுகிறாங்க. எனக்கு அது பெருசாக ஷாக்கிங்னு தெரியலங்க. வாட்ஸ் த மோஸ்ட் ரொமான்டிக் திங் ஐ ஹவ் டன் ஃபார் யூ? நம்மளோட லவ் பண்ண இதுலேருந்து நான் உனக்கு ரொம்ப ரொமான்டிக்காக இல்லைன்னா உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஐயோ நம்மளுக்காக ஒரு பொண்ணு இப்படி பண்ணியிருக்காளே, அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னது? இவனுக்கு ஞாபகம் இருக்கா? தட்ஸ் ஒன் திங். நான் எதுவுமே பண்ணவே மாட்டேன். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. ஏன்டா உன்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நான் ஆசிரமத்தில் போயிட்டு
பே பண்ணி சாப்பாடு போட்டு இவன் பேர்ல தானலாம் பண்ணேன். ஆமா, எங்க வீட்ல இப்போ வரைக்கும் எங்க அம்மா சொல்லுவாங்க, இப்போ வரைக்கும் அந்த ஆசிரமத்துல எங்க வீட்டுக்கு லெட்டர் போயிட்டு இருக்கும். லைக் அங்க இருக்கிற குழந்தை ஆமா ஃபர்ஸ்ட் அந்த கதையை சொல்லிடுறேன். அது பண்ணாங்க. அது எனக்கு இது வரைக்கும் நான் பண்ணதே இல்ல. நான் பண்ணணும்னு நம்ம நினைச்சிருப்போம். இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருப்போம். ஆனா அது வரைக்கும் நான் ஒரு ஸ்டெப் எடுக்கல. எனக்கு ஃபர்ஸ்ட் இவங்க பண்ணாங்க. இட்ஸ் நாட் a romantic thing, but it's a very unique thing. See, romantic doesn't mean I have to kiss you, I have to hug you. That doesn't mean romantic. This is also romantic. Okay. This is also romantic. Okay, நமக்காக I ஒருத்தம் agree. பண்றது. Okay, this is nice. நானே ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. என்னடா நீங்க ஸோ பசங்க. அந்த ஆசிரமத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒவ்வொரு குழந்தைங்களும் டிராயிங் பண்ணுவாங்க. டிராயிங் பண்ணி லைக் அவங்க நம்மளை தேங்க் பண்ற மாதிரி ஒரு லெட்டர்ல போட்டு நம்ம யாராவது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கல்ல, டொனேஷன் டொனேஷன் பண்ணிருக்காங்களோ உங்களுக்கு பண்ணவங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. அவங்க லெட்டர் அனுப்புவாங்க. இப்போ வரைக்கும் எங்க வீட்டுக்கு அது மாசம் அந்த லெட்டர் வரும். எவ்ரி இயர் இட்ஸ் ரிமைண்டிங் மீ. ஸோ ஹவ் ஐ forgot that. See? Sorry. See? What is the most attractive thing I do without realizing it? நான் இப்போ நம்ம 2 பேர் கூட இருக்கோம். அதை பார்த்து நீ ரசிப்ப. ஆனா எனக்கு தெரியாது நீ என்ன ரசிக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னது? நீ என்ன ரசிக்கவே மாட்றான். இவ்வளோ டைம் எடுக்கிறனா நீ என்ன இல்ல ரசிக்கலன்னு அப்படிலாம் இல்ல, அர்த்தம். ரசிப்பேங்க. எனக்கு மேக்கப்னு பண்ண மாட்டா. லைக் தலை சீவுறது இருக்கட்டும், ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதா இருக்கட்டும், லைக் ஃப்ளோர் ஒர்க் அவுட்லாம் வந்து என்னால் வந்து வெயிட் ட்ரைனிங்லாம் நான் பண்ணுறேன் ஈஸியாக. நம்மளுக்கு வெயிட் ட்ரைனிங்லாம் அது நம்மளுக்கு வராது. ஃப்ளோர் ஒர்க் அவுட்லாம் வந்து சரியான ஓபி அடிப்பேன் நானே என் ஆமா. ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து. ஸோ இவன் வந்து ஷீஸ் எ ட்ரெயினர் ஃபார் மீ தட். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓ பரவாயில்லையே நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ஓகே வியந்து பார்ப்பேன். அது தெரியும் பட் சொல்லிக்க மாட்டேன். எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வாரம் பழந்துட்டு இருப்பேன். எதுக்கு கீப் இட் லோ ப்ரோ, கீப் இட் லோ. Do you ever compare our relationship to those of your friends or family? In what ways? I never compared the life with anyone. Like நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு கிடையாது. டிவியில் பார்க்குற மற்ற விளாகர்ஸாக இருக்கட்டும், ஃபெல்லோ விளாகர்ஸாக இருக்கட்டும், ஃபெல்லோ யூடியூபர்ஸாக இருக்கட்டும், யாரோட லைஃபோட நான் கம்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க பார்த்து வேற, நம்ம பார்த்து வேற. ஸோ அதை கம்பேர் பண்ணோம்னா அவ்வளோதான், நம்ம காலி, நம்ம சொல்லி முடிஞ்சிடும். ஸோ நான் கம்பேர் பண்ண மாட்டேன். நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துக்கலாம். How do you really feel about my quirks and habits? இப்போ என்ன Quirk-ஆ? பார்க்கும்போது I'll tell you. குவர்க்கி லூசுத்தனமான என்னோட குறும்புத்தனம் அதெல்லாம். டொர்க்குன்னு கேட்டுச்சு. டுவர்க்கா அது எனக்கு பண்ணவே தெரியாது. ஸோ என்னை லவ் பண்ணும் போது நீ என்னை பார்த்துருப்பல. அப்போ நம்ம லவ் பண்ணுவோம், நம்ம வெளியே போவோம், பட் நம்ம வில் கோ டு அவர் ஓன் ஹவுசஸ். ஆனால் இப்போ என் கூடயே இருக்க, இன்னைக்கு சண்டை போட்டு நம்ம வீட்லேயே இருக்கோம். என்னோட ஹேபிட்ஸ், என்னோட கிறுக்குத்தனத்தெல்லாம் பார்க்கும் போது நீ என்ன நினைக்கிற அதை பற்றி? நம்ம லவ் பண்ணுறப்போ ஜாலியாக இருந்திருப்போம். எந்த ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கிறதுக்கு அதை பற்றி பேசியிருக்கவே மாட்டோம். லைக் இன்னைக்கு இது பண்ணலாம்ப்பா, அடுத்த ஒரு 6 மாதத்தில் இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி லவ் பண்ணும்போதெல்லாம் பேசியிருக்க மாட்டோம். எங்கே ஊர் சுற்ற போகலாம், என்ன திங்கலாம், அதை பற்றி தான் யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போது அதை பற்றி கொஞ்சம் இதாக பேசும்போது லைக் எனக்கு அது பிடிச்சிருக்கு, இவன் அந்த மாதிரி மாறினது. Wow, I sound like a very responsible person. பார்த்தியா? அப்போ நீ போய் சொன்ன. இல்லை. If you could change one decision in our relationship, what it would be and why? நம்ம லைஃபோட நம்ம இது வரைக்கும் எடுத்த டெசிஷன்ஸ் வந்து ஒரு டெசிஷன் இதை நான் மாற்றி வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். ஏன் மாற்றிருக்கணும், எதை மாற்றிருக்கணும் நீ நினைக்கிறேன்? இப்போ வரைக்கும் லைஃப்பில் நான் எங்களுக்கு எடுத்த முடிவு நாங்கள் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு வகையில் கரெக்டாக தான் கூட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் லெட்ஸே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் இருந்த கம்பெனியில் வந்து 5 months லீவ் இருந்துச்சு எனக்கு இவளோட இதுக்காக. நான் அந்த கம்பெனி எப்படி வந்தேன்னா, நான் கோயம்புத்தூரில் இருந்தேன். கோயம்புத்தூர் நைட் ஷிஃப்ட்டில் இருந்தேன், சரிங்களா? ஸோ அந்த நைட் ஷிஃப்ட்டில் இருந்திருந்தே இவளுக்கு டெலிவரி ஆகி குழந்தை பார்த்துக்கிற நிலமை வந்துருச்சுன்னா எனக்கு 5 மாதம் லீவ் கிடச்சிருந்துருக்காது. ஸோ அங்கேருந்து நான் கம்பெனி ஸ்விட்ச் ஆனேன், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் போனேன். இவளோட இது பண்ண ஸோ ஒரு டே ஷிஃப்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ஆக்சுவலி சண்டை போடுவேன். ஸோ இப்போ அங்கே போனோன்னே எனக்கு நல்ல ஜாபும் இருந்துச்சு, ஒரு நல்ல கெரியர் க்ரோத் இருந்துச்சு, ப்ளஸ் 5 months லீவும் இருந்துச்சு, குழந்தையும் பார்த்துக்க முடிஞ்சுது, சரிங்களா? ஸோ அங்கேருந்து திருப்பி அதே மாதிரி இங்கே வரலாம். இப்போது இங்கே குருபவனில் வந்து வேலை தேடலாம், இங்கே வேலை இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது தேடும்போது கிடச்சிது. ப்ளஸ் அதுவும் எல்லாமே லைக் கடவுள் வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, அது ஆல்ரெடி நடக்கணும்னு எழுதியிருக்கலாம், அது நடந்திருக்கு. அது நடந்தது வந்து இப்போ எங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது, சரிங்களா? We are okay with God's every decision. எஸ் அதுதான் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு சிச்சுவேஷன் வருது, நாங்கள் அந்த டெசிஷன் எடுக்கிறோம், அது ஏற்ற மாதிரி போதும். ஸோ இவன் தான் அது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம எடுத்த முடிவு எடுத்தாச்சு, வேறு என்ன பண்ண முடியும்? அதில் இருக்கிற நல்லதை பார்த்துட்டு அதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்த்து தெளிவாக நம்ம லைஃப்பை கொண்டு போனோம்னா கரெக்டாக நடக்குது. இப்போ Do you ever dream about a future together and what do those dreams look like? நம்மளோட ஃபியூச்சர் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது என்ன யோசிக்கிறேன்? நீ, நான், பாப்பா, நம்ம குழந்தைங்க ஆர் another kid,
நம்மளோட வீடு ஆர் நம்ம வேற எங்கேயா போய் செட்டில் ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது என்ன ட்ரீம்ஸ் வச்சிருக்கேன் என்னோட தோப்பு ட்ரீமை தனியாக வச்சுட்டு நீ சொந்தமாக நம்ம ஃபேமிலிக்காக என்ன ட்ரீம் வச்சிருக்கேன்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவான், அப்புறம் எனக்கு வந்து அடுத்த 5 வருஷத்தில் எனக்கு ஒரு கெஃபே வைக்கணும். ஏன்னா இங்கே ஒரு ராஜஸ்தானில் ஒரு பையன் இருக்கான். ஸோ அவன் சொல்லுவான் கெஃபே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா அதான் சொல்லணும், அவங்ககிட்ட இப்போ சொல்லுவேன், இல்லை ப்ரோ எனக்கு வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் லைக் ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் சேவ் பண்ணிவிட்டு ஒரு தோப்பு வாங்கணும். தோப்பு வாங்கிட்டு வீடு கட்டிட்டு ஒரு 2-3 மாடு வாங்கி வளர்த்திட்டு பாப்பாவுக்கு எங்கள் தோப்புலேயே காய்கறிலாம் வளர காய்கறிலாம் எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்தி லைஃப் தான் வாழணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் எனக்கு இப்போ இவளோட ஆசையாக இருந்துச்சு. எனக்கு முன்னாடி இவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கும் அது ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா மற்றவங்க என்னன்னா நான் என்னோட சொந்த ஊர் பொள்ளாச்சி, அங்கே ஃபுல்லாக தோப்பு அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இது தான் இருக்கும். ஸோ எனக்குமே அது ரொம்ப இதுதான். இவ அது சொல்லும் போது ஓகே, ஒரு வகையில் யோசிச்சு பார்க்கும்போது அது கரெக்டு தானே. ஏன்னா ஃப்யூச்சரில் என்ன தான் நம்மக்கிட்ட பணம் இருந்து இது பண்ணாலும் ஒரு லேண்டு இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஃபுட் இல்லைன்னா வைங்களேன், ஏன்னா இப்போவே எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஸோ அந்த காலத்தில் நம்ம குழந்தைகள்லாம் அவ்வளோ ஆர்கானிக்காக சாப்பிட முடியுமான்னு தெரியாது. ஸோ ஒரு நல்ல லைஃப் இருக்கிறக்கு ஒரு நல்ல இடம், ஒரு நல்ல எஜுகேஷனுக்கான ஒரு அமௌண்ட்டு, அதுக்கான ஒரு சோர்ஸ் வந்து லைக் அந்த ஃபார்மிங் அது இதுன்னு ஏதாவது பண்ணுறோன்னு நீங்களும் காசு இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணிடலாம். ஸோ அதுதான் என்னோட ட்ரீம். இவளோட ட்ரீம் அதுதான். அதுலேயே இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணோன்னா எனக்கு நான் அந்த தோப்புக்குள்ளே ஒரு ரெசார்ட் மாதிரி லைக் நார்மலாக ஒரு ரெசார்ட் கட்டி அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது. இதுதான் என்னோட பிளான். அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் இருக்கிற பிளான் எங்கள் ஃபேமிலியோட. வாட் வாஸ் யுவர் இனிஷியல் இம்ப்ரெஷன் ஆஃப் மீ அண்ட் ஹவு ஹேஸ் இட் சேஞ்ச்ட்? ஓபி அடிச்சுட்டு இருப்பா, வீட்டு வேலை எதுவும் செய்ய மாட்டா, குடும்பத்தை ஒழுங்காக ரன் பண்ண முடியாது, நானும் சோம்பேறித்தனமாக இருக்குது. ஏன்னா என்னை பற்றி நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ நான் எந்த வேலையும் பெருசாக செய்ய மாட்டேன். நம்மளுக்கு யாராவது ஒருத்தங்க டெய்லி சொல்லிக்கிட்டே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொன்னால் தான் வேலை செய்யணும்னு இருக்கும். ஸோ இவ்வளோ அதே மாதிரி இருப்பா, நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து இவ வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டா. இவ சேஞ்ச் ஆனது எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து சரி, ஓகே, எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுது. தட்ஸ் இட். இன்னைக்கு நான் ஆன்சர் பண்ணல क्वेश्चंस. பண்ணாதீங்க, வேண்டாம், பண்ண வேண்டாம். தாரத்தின் பாரங்கள் ஒன்லி ஃபார் ஹஸ்பண்டுக்கு தான் அது பாரம். ஓகே, ஒய்ஃபுக்கு அது பாரம் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு பாரமாவே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான क्वेश्चंस கேட்டிருக்கேன். வெரி சட்டிலான क्वेश्चंस. ஓகே, இதுதான் தாரத்தின் பாரங்கள் 3வது எபிசோடின் நாலாவது ஓகே 4வது எபிசோடின் கடைசி நிமிடங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நாங்கள் ஆன்சர் பண்ணோம் அப்படிங்கிற சார் தயவு செஞ்சு அதை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நாங்கள் அந்த கொஸ்டின் நாங்கள் எடுப்போம். அதுக்குன்னு தனியாக ஒரு லெட்ஸ் சே எபிசோட் சப்ஸ்கிரைபர்ஸ் क्वेश्चंस னு சொல்லி தாரத்தின் பாரங்களோட ஒரு எபிசோட்ல எடுப்போம். எஸ், ஒரு எபிசோட் 8th எபிசோட் வந்து நம்ம அதுக்கு வச்சுக்கலாம். உங்க क्वेश्चंस ஒரு 10 क्वेश्चनக்கு நல்ல ஒரு ஸ்பைசியான क्वेश्चंस அது மாதிரி லைக் 2 பேருக்கு பயங்கரமா சண்டை வர்ற மாதிரி ஒரு क्वेश्चन எடுப்போம். அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி. அதுக்கு நாங்க எப்படி டாக்கிள் பண்ணி ஆன்சர் பண்றோம், எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அது எப்படி இருக்கு, உங்களுக்கு அது வந்து பயங்கரமா இருக்கும். எங்களுக்கு அது நாங்க எப்படி கேஷுவலா எடுத்து நாங்க ஆன்சர் பண்றோம்ங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறோம். Until then, bye from here to Sabri from Pollachi. Moni from Haryana. Bye.